Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி நிறைய பேர்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் இந்த பேர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஸ்கேல்பிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே ரெண்டுமே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ டிலே. இன்றைக்கி எப்பயும் போல் இருக்கிறது இந்த மாதிரி இனிமேல் டெய்லியுமே எப்பயும் போல் வீடியோஸ் வந்து ஒரு 7 o'clock குள்ளக்கேவும் 2 வீடியோ நான் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 6 o'clock வந்து நம்ம ஸ்விங் வீடியோ போட்டுறோம். எக்ஸாக்டாக 7 o'clockல நம்ம வந்து ஸ்கேல்பிங் வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? இனிமேல் எப்பயும் போல் அதே மாதிரி நம்மளோட கேட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி செட்டப் டெய்லியும் பார்ப்போம். ஸ்விங்கு, ஸ்கேல்பிங், இன்ட்ராடேன்னு அது மூணுமே நம்ம நேற்றும் பார்க்கல. ஸோ இன்றைக்கும் பார்க்கல. அதுவுமே நாளிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்கேல்பிங் வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணிடுறேன். நாளிலேருந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா? நம்மளோட கேட் அனாலிசிஸ் பர்சனல் ஸ்ட்ராட்டஜினா என்னோட கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி மூவ்மெண்ட் பண்ணலாம் பண்ணி இப்போ நான் சொல்லித்தரது எல்லாமே நார்மல் டெக்னிக்கல் வச்சு தான் நம்ம ட்ரேட் செட்டப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜினா கேட் அனாலிசிஸ் கிடையாது. அது வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம என்ட்ரி வரப்போன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெட் மார்க்கெட்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதான் இப்போது கோல்டை பொறுத்தல பார்த்தப்போ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் ப்ரீவியஸாக நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனில் டேப் ஆகிருக்கு. இப்போது லைவ் மார்க்கெட்டில் டேப் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது சப்போர்ட் இந்த ஜோன் தான். ஓகேங்களா? அதே ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவு பார்த்தோன்னா அதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் இப்போதைக்கு நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டுனே அவங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் வந்து டேப் ஆகி நின்றுட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே போனாலும் ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்துருப்போம் நிறைய பேர். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஸ்கேல்பிங் வந்து கொஞ்சம் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வச்சு பார்க்கலாம் அப்போ நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை 15 மினிட்ஸில் பார்க்குறேன் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிசல்ட் நல்லா வந்துருந்துச்சு சொன்னீங்க. ஏன்னா மூமெண்டம் உங்களுக்கே தெரியும். இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபார் ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங்க்கு வால்யூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கீழேயுமே நல்ல மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் போதில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஒரு வால்யூம் வந்து வருது அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோல்டு பார்த்தாச்சு. இப்போ யூஎஸ்டி கேடை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ஸ்விங் லோ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை பொறுத்தளவு இப்போது லைவ் மார்க்கெட்டில் நல்ல மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்விங் ஹை அதுவுமே ஏன் மேஜர் நான் சொல்கிறேன் அப்படின்னா சேஃப்டி. ஓகேங்களா? அந்த ரேஞ்சு தான் நல்ல சேஃபர் சைடு. இப்போ இது நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஆனால் யாராச்சும் பிகினர் இருந்து பார்த்தாங்க அப்புறம் அந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, விக் மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லி பாடி க்ளோஸ் ஆகிற மாதிரி என்ட்ரி எடுத்துருவாங்க. ஸோ சேஃபர் சைடு அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ வந்துருங்க. இப்போதைக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? 50 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் தான் இருக்குது, பாடி க்ளோஸ் ஆகல. ஸோ அதனால் ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட் தான். ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு பார்க்கலாம். இது ஏன் மேலே பார்க்கலாம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா மேஜராக இருக்குது. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா இங்கே கீழே வந்து செல்லர்ஸ் விட மாட்டாங்க, மேலே வந்து பையர்ஸ் விட மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த பக்கம் மார்க்கெட் லிக்விடிட்டி இப்போ என்ன இருக்குது அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சின்னதாக நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ டைமிங் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் ஃபீல் சொல்லியிருந்தாங்க. அதனால தான். ஓகேங்களா? அக்குமுலேஷனில் ஃபஸ்ட் லோவர் ஸ்வீப் ஆகிருக்கு. லோவர் ஸ்வீப் ஆகிட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்வீப் ஆகிருக்கு. ஸ்வீப் ஆகிட்டு அதெல்லாம் மேலே போக முடியலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு லோவர் ஸ்வீப் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே போயிட்டு அது ஃபுல்லாக அதெல்லாம் மேலே போக முடியல மார்க்கெட்டால். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் திரும்ப கீழே வந்து இந்த ட்ரெண்ட் இருக்கா, ட்ரெண்ட் ப்ரோக் பண்ணுற மாதிரி ப்ரோக் பண்ணிவிட்டு மறுபடியும் வால்யூம் கிடச்ச உடனே மேலே போக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஷார்ட் டேர்ம் நான் சொல்கிறேன், லாங் டேர்மில் சொல்ல. ஷார்ட் டேர்மில் அப் ட்ரெண்ட் வித் கன்சால்டேஷன் இருக்குது. ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் கிடையாது, அப் ட்ரெண்ட் வித் கன்சால்டேஷன். எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த இங்கே ஒரு மேஜர் மூமெண்ட் நடந்திருக்கல, அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒன்லி ஹை லோ ஹை லோ ஹை லோ லோயர் ஹை லோயர் லோ. இப்போ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஹை லோ ஹையர் ஹை ஹையர் லோ. ஹையர் ஹை போகலை, இன்னும் ஒரு ஹை தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்மளோட ஜிபிபி ஜேபிஒய் இது வந்து எல்லா இடத்துலையும் வால்யூம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேரில் செல் சைட் செட்டப் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு இது நல்ல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் ஆனால் சேஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஓகேங்களா? ஸ்கேல்பிங் டே ட்ரேடிங் அந்த ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ்குள்ளே போயிருங்க. ஏன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது, அதே மாதிரி கீழே மேஜர் சப்போர்ட் இருக்குது. எந்த பக்கம் பிரேக் ஆகிறத பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம். வால்யூம் கொஞ்சம் லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்டாக மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு இப்போ மேலே இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னொரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கு. அதை இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு. ஸோ என்னென்னா இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோ ட்ரெண்ட் லைன்
ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுது உங்களுக்கே தெரியும், எல்லாமே மேஜர் வால்யூம்ஸ் தான். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் செட்டப்ஸ் வந்து பார்க்கலாம். தென் ஜிபிபி ஏயுடி இதை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆக்சுவலாக சப்போர்ட்டு அகெயின் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். அந்த ட்ரெண்ட் லைன் லோவை மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ் அந்த ரேஞ்சு தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது அந்த ரேஞ்சில். இப்போது அகெயின் ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்குது. இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளே நம்ம ட்ரேட் செட்டை பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த செட்டை பார்க்கலாம். ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கரன்சி பேர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வால்யூம் கம்மியாயிரும். கோல்டு அந்த மாதிரி பிடிசி மாதிரிலாம் வால்யூம் அந்தளவு இருக்காது. பிடிசி கூட அப்பப்போ தான் இப்போ வருது, முந்தியமாக நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வால்யூம் கம்மியாயிடுச்சு. ஸோ இது நம்ம சில்வரை பொறுத்தளவு இந்த ஸ்விங்கில் மேஜர் லோ, தென் மேஜர் சப்போர்ட் மேலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே இருக்குது. பட் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மேஜர் ஓகேங்களா, ஸோ இது வந்து மேஜர், இது வந்து சேஃபர் சைடு நல்ல இந்த ட்ரெண்ட் பிரேக் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்கும் மேலே. ஓகேங்களா, ஸோ அதனால் பிடிக்கவே முடியாது, போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 to 1 hours கிடைக்கும், 1:2 hours கிடைக்கும். இந்த ஸ்விங் லோவும் அதே மாதிரி தான். சின்ன ட்ரேட் நீங்கள் கண்டிப்பாக 1:2 1:3 வந்து கேப்சர் பண்ணலாம். நான் சொல்லிட்டு நார்மல் டெக்னிக்கல் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடேல ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இருக்கிற அடுத்தடுத்த ட்ரேட் இப்போ 2 ட்ரேட் எடுக்கிறீங்க எஸ்எல், 3 ட்ரேட் எடுக்கிறீங்க எஸ்எல், 4 ட்ரேட் வருது, எடுக்கலாமா எடுக்கலாமா டிசிஷன்லாம் மேக் பண்ணக்கூடாது, எடுத்துடணும். அப்போ தான் அதோட வின்னிங் ரேட் வந்து வரும். ஓகேங்களா, ஸ்கேல்பிங் நார்மல் டெக்னிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஆனால் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே மெயின். பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். பாடி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால தான் ட்ரேட் எடுத்தேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாடி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும், இல்லை ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒர்க் அவுட் ஆகும், பட் நம்ம அந்தளவு ஒரு அக்யூரசி வந்து கிடைக்காது. 10 ட்ரேடில் உங்களுக்கு வந்து 6 ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், கரெக்டாக பண்ணால் மட்டும்தான். இல்லைனா கண்டிப்பாக அந்த 50-50 ரேஷியோக்கும் கீழே வந்துடும். யூரோ ஜேபிஐ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது அது கீழே வந்து ஒரு சின்ன மேஜர் ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்செட் ட்ரெண்ட் பிரேக் ஆகிருக்கு, பட் ஆனால் மேஜர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு வால்யூம் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது யூரோ ஜேபிஐயை பொறுத்தளவு இப்போதைக்கு இது ஒரு நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு. ஃபுல்லாக கன்சல்டேஷன் அப்புறம் ஒரு மேலே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு கரெக்டாக 6:30 நினைக்கிறேன். ஸோ 7 o'clock வால்யூம் வர டைம் அங்கேருந்து ஃபுல்லாகவே கீழே இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, தென் மேஜர் சப்போர்ட்டும் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக பிரேக் பண்ணி கீழே வந்துடும். இதில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ்ட் ட்ரேடிங் வந்து ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் பார்க்கலாம். எது வரைக்கும் டிபி வைக்கலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே TP1 TP2 வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் இப்போது NZD JPYயை பொறுத்தளவு ஆல்ரெடி இருந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து டேப் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ டேப் ஆன உடனே மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டு, தென் இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் இந்த பக்கம் ப்ரோக்கர்ன்றதை பார்த்துட்டு இப்போதைக்கு கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கேல்பிங் அண்ட் ட்ரேடிங் உள்ளே போகாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வால்யூம் இல்லாத பேரில் வந்து ட்ரேட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம், பட் ஆனால் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மொதல் விஷயம் ஏன் இந்த வால்யூம் வரும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்து இந்த மாதிரி பேர்ஸில் அதிகமாக இருக்கும், வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மட்டும் தான் இந்த மாதிரி பேர்ஸை நான் சொல்கிறேன். கோல்டு இந்த மாதிரி பேரில் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ், ஏன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மேனிபுலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதிலே பாருங்கள் விகிவிகா எப்படி விடுதுன்னு. கன்ஃபர்மேஷன் கரெக்டான நார்மல் டெக்னிக்கலை இந்த பேர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் கோல்டு அப்படி கிடையாது. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், போக டெய்லி இதை கண்டினியூ பண்ணணும் இந்த சீரீஸை நான் போக காட்டுறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்குது. தென் இதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி மார்க் பண்ணுறதுன்னு. ஸோ நான் தனி வீடியோ நான் போடுறேன். நிறைய வீடியோ ஸ்விங்குக்கும் கேட்டிருந்தீங்க, ஸ்கேல்பிங்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ தனி வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் இந்த எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது பாதியத்துக்கு புரியும், பாதியத்துக்கு புரியாது, ஆனால் இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அக்யூரசி நான் நார்மல் டெக்னிக்கல் ட்ரேட் பண்ண மொத்தத்தில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு, ஸோ டவுன் ட்ரெண்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரேஸில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் செட்டை பார்த்துடலாம். நார்மல் டெக்னிக்கலில் கண்டிப்பாக வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் அதெல்லாம் ஆகாது, SMC ப்ரைஸ் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, என்னை பொறுத்தளவு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா, மேஜர் சப்போர்ட் இது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் எந்த பக்கம் பிரேக் ஆகிறத பார்த்துட்டு ட்ரேட் செட்டப் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இண்டிகேட்டிங் தான் டவுன் ட்ரெண்டு.
தென் இப்போது இந்த ரேஞ்ச் சப்போர்ட் இருக்குது. இது வந்து மேஜர் ரேஞ்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, அதை பிரேக் பண்ணட்டும். இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பேரை யூகே 100 வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை, அதனால் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா, ஸோ அடுத்து S&P 500 வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். பிரேக் அவுட் ஆயிருக்கு. நல்லா ரீட்ரேஸ் ஆன உடனே கண்டிப்பாக செட்டப்ஸ் வரும்னு. அதே மாதிரி கரெக்டாக ரீட்ரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி நைட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது லைவ் மகளில் கேப் டவுனில் இருக்குது. பட் கேப் டவுனில் இருந்தாலும் கூட நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இருந்திருக்கு. ஆனால் நம்ம பைக்கான ட்ரெண்டில் தான் இருக்குது. கன்சால்டேஷன் வித் பை ட்ரெண்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகேங்களா, இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி பர்ஸில் யூஎஸ்டி பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ ஜிபிபி ஜேபிஒயை பொறுத்தளவு இந்த இது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம்னா ஒரு ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம் நம்ம. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் விக் வச்சுருந்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இப்படியும் போடலாம், ட்ரெண்ட் லைனை இப்படியும் போடலாம். ஓகேங்களா, பட் ஆனால் இந்த விக் இருக்கிறதுனால ரிஜெக்ஷன் உடனே ஆயிரும் மேலே. ஸோ இங்கே விக்கையும் பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக நம்ம வந்து செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விங் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, தென் NAS 100 US30 நல்லாவே பெரிய ஃபால். இது வந்து க்ரீன் கலராக அப்படியே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சா அந்த ஸ்விங்கில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் வாய்ப்புகள் இல்லை, அப்படியே ஃபுல்லாக ரெட் கலராக தான் வரும் எப்போயுமே. அது அப்படியே ஒன் பை மூமெண்ட்டாக தான் இருக்கும் மார்க்கெட் வந்து. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா, ஸோ இதுதான். தென் US30யும் அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் ஒன் டே மூமெண்ட்லாம் கிடையாது, இது நல்லாவே மூமெண்ட் இருக்கும். டக்குன்னு கீழே டக்குன்னு மேலே பார்க்கும். ஓகேங்களா, ஸோ மேஜர் இருந்தால் இருக்குது, இதுவுமே மேஜர் தான். பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, US30 NAS வந்து இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேங்களா, எப்போயாச்சும் ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும் நார்மல் டெக்னிக்கல் வச்சு. மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட் கிடைக்கும். ஈவினிங் ஆஃப்டர் 7 o'clock பார்த்தீங்கன்னா வால்யூம்லாம் ரொம்ப வந்தனால மார்க்கெட் எங்கிட்டு போகுதுன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நார்மல் டெக்னிக்கல் வச்சு. ஸோ இதான் USD JPY பொறுத்தவரை இந்த ஸ்விங்கில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரீட்ரேஸ்ட் இருக்குது. ஸோ நல்ல ஃபால் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இந்த சப்போர்ட் இந்த ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்குது, அதாவது சேஃபர் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போயிடும். பட் ஆனால் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இங்கே இருக்குது. இதை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே தான் வரும். ஓகேங்களா, இப்போ ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது. பிரேக் ஆனால் கண்டிப்பாக கீழே தான் வரும். கீழே வரும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து இங்கேயும் இருக்குது. பட் உள்ளக்க இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த ஜோன் இருக்குல்ல, ஸோ அது ஒரு சப்போர்ட் ஜோன் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த ஜோனில் க்ளோஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஸோ இதான் இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எதுவும் கால்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் நடக்கிற வீடியோ பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு ஸ்கேல்பிங் தான், அதாவது என்னோட கேட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நார்மல் டெக்னிக்கல் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க.